Hi guys, I am Arfaz. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் ஏற்பட்டிருக்கு. இந்த இடத்துல இருந்து மேலே போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி மேலே போயிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நின்றுட்டுருக்கான். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு 50 minute சார்ட்டில் இருக்கிறனால இந்த இடத்துல வந்து கேண்டில் ரிவர்சல் கேண்டில் போட்டால் அப்படின்னா உங்களுக்கு மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைனா கீழே பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் லெவலான இந்த சப்போர்ட் லெவல் வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து போடுதா இல்லை வந்து ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்ன்ஸ் போடுதான்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 minutesல நான் பார்க்குறேன். அதே மாதிரி 5 minutes எனக்கு கிளியராக தெரியல. ஒரு லாங் லென்த்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 minute கேண்டில் மாற்றுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கேண்டில் ஸ்ட்ரக்சர்ஸும் இல்லை. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 minute 1 minute பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கேயும் வந்து கிளியராக இல்லை. அப்படின்னா இந்த இனிமேல் வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்துல சைட்வேஸ் ஆச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு மேலே பிரேக் பண்ணிச்சு சைட்வேஸ் ஆனதுக்கப்புறம் அப்படின்னா மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எதனால அப்படின்னா உங்களுக்கு சிங்கப்பூர் நிஃப்டிங்கிறது வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிற கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி நிஃப்டியும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா சிங்கப்பூர் நிஃப்டியும் உங்களுக்கு வந்து சேமாக உங்களுக்கு வந்து போக ஆரம்பிக்கும். உங்களுக்கு சொல்லப்போனால் இது மேலே போச்சு அப்படின்னா இதுவும் மேலே போக ஆரம்பிக்கும். அதனால் வந்து சிங்கப்பூர் நிஃப்டி வந்து உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து மேலே போயிட்டு இருக்கிறனால இதுவும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறனால இது மேலே போகிற கண்டிஷனில் இருக்கிற மாதிரி நம்ம வியூ பண்ணி பார்க்க ஆரம்பிக்கணும். சப்போஸ் வந்து இந்த இடத்துல வந்து என்ன இண்டிகேட்டர் போட்டாலும் அது செல்லிங் கொடுக்குது அப்படின்னா இந்த லோ பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதில் வந்து செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும். சிங்கப்பூர் நிஃப்டி வந்து இந்த லோயர் லோ பிரேக் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோயர் லோ இதுக்கு கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே போகிற கண்டிஷனில் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அப் ட்ரெண்ட் நோக்கி தான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். சப்போஸ் இந்த ஹைக்கு மேலே கிளியராக க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா இந்த ஹையிலிருந்து நம்ம அப் ட்ரெண்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா 1 minute வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மேஜரான ஒரு லோயர் லோ. ஓகேங்களா, இந்த லோங்கிறது வந்து இந்த ஹையை கம்ப்ளீட் பண்ணிடுது அப்படின்னா மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தாலும் கூட நம்மளுக்கு வந்து வால்யூம் பேஸ் பண்ணி கூட பார்க்கலாம். அப்படி இல்லைனா விவேப் பேஸ் பண்ணி கூட பார்க்கலாம். இதோ ஒன்று பேஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த ஹைக்கு மேலே போகும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டிங் ஏரியா இருக்கிறனால இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேண்டில் வந்து இந்த 5 நிமிஷத்தில் வந்து எப்படி 15 minutesல பார்த்துட்ருக்குறோம். 5 நிமிஷத்தில் எப்படி வைக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியான ட்ரெண்டு தான் நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, இந்த இடத்துல இருந்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா, இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லோயர் லோ பிரேக் பண்ணாமல் உங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் டைரெக்ஷனில் போக ஆரம்பிக்கணும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் உங்களுக்கு வந்து இந்த லெவல் இல்லை இந்த லெவல் 140 பாயிண்ட் ஏறணும், அப்படி இல்லை 200 பாயிண்ட் ஏறணும். இதுதான் இதோட பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன். இந்த லோ போட்டு நம்ம வந்து பை பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு. ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கணும். சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.